கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு அல்டிமேட்டான சூப்பர் ப்ரோமோ வெளியாகியிருக்கு. இந்த ஒரு ப்ரோமோவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான எபிசோட்ஸ் ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சுன்னு சொல்லலாங்க. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா மீனாட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஐஸ்வர்யா கர்ப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மீனாட்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஐஸ்வர்யா பிளட் சாம்பிள் எடுத்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அவங்களுடைய ரிப்போர்ட் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாவை வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தீபா கண்டிப்பாக நீ கர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் கர்ப்பமாக தான் இருக்கேன், அதை உன்னால் போயின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நம்ம ஐஸ்வர்யா கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தீபா ஐஸ்வர்யா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சடனாக அங்கே பார்த்திங்கன்னா நம்ம நாச்சியார் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்த உடனே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது தீபா நீ சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது நாச்சியார் வந்தாலுமே என் மேலே இல்லாத பழியெல்லாம் சொல்லி என்னை ஏதோ வீட்டை விட்டு துரத்த பார்க்குற, என் மேலே இல்லாத பழியெல்லாம் போடுற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது, நீ இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால நான் இதெல்லாம் ஏற்றுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்தை இவ சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, இவ ஏதோ கட்டுக்கதை கட்டிக்கிட்டு இருக்கா, இவ சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா கர்ப்பம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவை எல்லாரும் முன்னாடியும் வச்சு அடிக்கிறாங்க. அம்மா என்னாச்சு, எதுக்காக இப்போது கர்ப்பமாக இருக்கிற ஒரு பொண்ணை நீங்கள் கை நீட்டி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது என்னது கர்ப்பமாக இருக்காளா, யார் உன் பொண்டாட்டியா, நீ நினைக்கிற மாதிரி ஐஸ்வர்யா கர்ப்பம் இல்லை, இங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும், கர்ப்பமாக இருக்கா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஐஸ்வர்யா நம்ம எல்லாத்தையும் இவ்வளோ நாளாக நம்ம முட்டாளாக்கிட்டு இருந்திருக்கா, ஐஸ்வர்யா கர்ப்பமே இல்லை, அவள் எல்லாரையும் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா எல்லோரும் முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம அருண் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவை திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அருண் காலில் எல்லாம் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் அருண் மன்னிக்கிற மாதிரியே தெரியலைங்க. அதுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணே ஐஸ்வர்யாவை கழுத்தை பிடிச்சி வெளியில் தர மாதிரிலாம் காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.